திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய பல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று சிவபூஜை வழக்கத்தில் 2ஆம் காலம் 3ஆம் காலம் பூசை பற்றியும் சண்டேச நாயனருடைய பூசை பற்றியும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. ஏற்கனவே கூறியது போல் வாழ்வில் மிக முக்கியமானது சிவபூஜை. சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. நாம் பூஜை செய்யும் போது ஒவ்வொரு நிலையிலும் சிவபெருமானை நினைந்து நினைந்து அந்த மூத்தத்தில் எப்போதும் விலகி தோன்றுகிறார் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து நித்தலும் பூஜை செய்யும் போது ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உருகி உருகி ஓலமிட்டு ஓட்டி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே என்று மாணிக்கவாச பெருமான் கூறுவதற்கிறங்க அப்படி உருகி நாம சிவ பூஜை பண்ணணும். சும்மா சாதாரணமாலாம் பூஜை பண்ணக்கூடாது. பூஜை செஞ்சா நல்லா பூஜை செய்யணும். நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பூஜை தான் நமக்கு நிறைவு. பிறவினுடைய கடைசி எண்டு எதுனா சிவ பூஜை. அதுக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. அதனால அம்பாள் பூஜை பண்ணாங்க, விநாயகர் பெருமான் பூஜை பண்ணாரு, முருகப்பெருமான் பூசித்து காமித்தார், சிவபெருமானே தன்னைத்தானே அர்ச்சித்து காமித்தார். எல்லாவற்றிலும் மூலமாக திகழக்கூடியது பூசை. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று திருமலதேவன் சொல்வதற்கிறாங்க. எளிமையான முறை என்னன்னா சிவபெருமானை பூசிப்பது. எப்படி பூசிப்பது? பூவும் நீரும் கொண்டு பூசிப்பது. இந்த எளிமையான முறையை தெரியாதவர்களை பாவிகள்னே சொல்லிட்டார். எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா பூசையில அதிக கவனம் நாம் செலுத்த வேண்டும். பூசையில் அதிக கவனம் இருந்தால் தான் நமக்கு உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன்தாழ்வை சொக்கனாதா சொல்வதற்கெனங்க நமக்கு பூசையில கவனம் செலுத்த 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 உலகத்தின் மேற்கொண்ட அந்த பற்று அந்த பாசத்துக்கெல்லாம் நாம் அடிமையாகாம இறைவன் மேல் நாம் அன்பு வைத்தாலே மற்ற பற்றெல்லாம் தானாக நீங்கிவிடும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வதற்கிறாங்க. பற்றற்றாகிய சிவபெருமான் மேல் நாம் பற்று வைத்து சிவபூஜை செய்தால் உலகப்பற்றெல்லாம் தானாக நீங்கிவிடும். இப்ப நாம் எதுக்கு வந்திருக்கோம்? சிவபெருமானை பூசிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். இந்த பிறவியில நம்ம என்ன செய்யணும்? சிவபூஜை செய்து மேன்மையடைய பார்க்கணும். வானிடத்தவர் மண்மேல் அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோம். இது தெரியாத எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே என்று வருத்தத்தோட சொல்றாரு சிவஞான சித்தியார். இந்த மண்ணுலகத்துக்கு வந்தாச்சுன்னா நாம் செய்ய வேண்டிய கடமை சிவபூஜை. இந்திரன் பூசித்த தலம், விஷ்ணு பூசித்த தலம், திருமால் பூசித்த தலம், தேவர்கள் எல்லாம் பூசித்த தலம்லாம் இங்கேதான் இருக்கு. அப்ப அங்க பூசிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சு போச்சு. விண்ணுலகத்துல சுவாமியை பூசிக்க முடியாது. அப்ப இங்க வந்துதான் சிவபெருமானை பூசிக்கணும். அப்ப அங்க கோயில் கிடையாது, சிவாலயங்கள்லாம் கிடையாது. இங்கதான் சிவாலயங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும் அலர்ந்தவை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று மாணிக்கவாச பெருமானும் சொல்கின்றார். அப்படி எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் பூசிக்கக்கூடிய இடம் இந்த பூலோகம். அப்ப இந்த பூலோகத்துல நம்ம சாமி பழக்க வச்சிருக்காரு, மனித பிறவி கொடுத்துருக்காரு. இந்த மனித பிறவியில தான் நாம நல்லா சிவபூஜை பண்ண முடியும். இது மனிதராய் பிறத்தல் இது, அதிலும் கூண்கூடு செவிடு நீங்க வேற சாமி பழக்க வச்சிருக்காரு. அப்ப நாம செய்ய வேண்டிய கடமையாக விளங்கக்கூடிய பூசையை நாம செய்யல அப்படின்னா நாம் பிறந்தும் பயிரில்லாம ஆகிவிடும். கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு வள்ளுவர். என் குணமுடைய ஈசனாகிய சிவபெருமானுடைய திருவடியை பூசித்து வழிபாடு செய்யாமல் நம்ம காலத்தை வீணாக போக்கி விடக்கூடாது. அப்ப அதிக கவனம் நம்ம எதுல செலுத்தணும்னா சிவபூஜையில செலுத்த. சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. எல்லா அருளாளர்களுமே சிவபூஜையை பாடாத அடியார்களே கிடையாது. முக்கியமா என்னது அப்படின்னா பூசை.
பூ அது வருதா, பூவை கொண்டு இறைவனை போற்றி வழிபாடு செய்வோம். அதனாலதான் சொன்னாரு, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னாரு. புண்ணியம் அப்படின்னாலே பூ நீரால இறைவனை அர்ச்சிப்பதே மிக முக்கியமான சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்திலே மிக முக்கியமான சிவபுண்ணியத்தினா பூவை நீரை கொண்டு அர்ச்சிப்பது. அதுலயும் மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்தைந்தும் அரண்பணிக்காக என்றோம். மனம் வாக்கு காயம் இந்த மூணுலையுமே சிவபெருமானம் வழிபாடு பண்ணணும். மனம் வாக்கு காயம், மனம் வாக்கு காயம். காயம்னா உடம்பு, வாக்குனா சொல்லு, நம்ம சொல்ற சொல்லு, திருநாமத்தை சொல்றது, திருநாமத்தை சொல்றது, திருமுறைகள் பாடுவது, மனதால இறைவனை நினைப்பது. மனதால் இறைவனை நினைப்பது, வாக்கால திருநாமத்தை சொல்வது, திருமுறைகள் பாடுவது, காயமாகி அந்த உடம்பை கொண்டு இறைவனுக்கு பணி செய்வது. சார், இறைவனுக்கு பணி செய்வது. அப்ப இந்த மூணுமே எதுல வரும் அப்படின்னா சிவபூஜையில வந்துடும். எப்படி கேட்கீங்களா? இப்ப காலையில பாத்திரத்தை கழுவிட்டு தான் நீங்க உட்காருவீங்க, அது உடம்பால செய்யக்கூடிய பணி. அடுத்து வாக்கு, திருமுறைகள் பாடாம எந்திக்க முடியாது. திருமுறைகள் பாடணும், நாமம் சொல்லணும், மந்திரம் ஜபிக்கணும், எல்லாமே அது வாக்குனால செய்யக்கூடிய தொண்டு. அது மாதிரி மனம், அகப்பூஜை செஞ்சுட்டு தான் நீங்க எங்க போவீங்க, புற பூஜைக்கு போவீங்க. அப்ப இது மூணுமே எதுல வருதுன்னா சிவபூஜையில தான் வருது. அதனாலதான் இந்த மூணையும் சிவத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தும் அரண்பணிக்காக வென்றோம். வானிடத்தவர் மண்மேல் வந்து அரண் தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ என்று சொல்வதற்கிறங்க நாம மனம் வாக்கு காயத்தினால நாம ஈசனை புசிப்போம். மனத்தை வந்து வெளியில செல்ல விடாம இது மூணையும் கட்டுப்பாடு பண்ணி வைக்கிற இடம் சிவபூஜை. மனம் வெளியில போகுது, நீங்க சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனமானது வெளியில போகாம அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன மந்திரம் சொல்லணும், இங்க என்ன மந்திரம் சொல்லணும், இங்க என்ன கிரியை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இதுல போறதுனால வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் எல்லாருக்குமே என்ன சொல்றாங்கன்னா சிவபூஜை செய்து பழக வேண்டும். முதல்ல எதுவுமே பயிற்சி பண்ணாம வராது, பயிற்சி பண்ணதான் வரும். அப்ப பயிற்சி பண்ணதுக்கு என்ன செய்யணும், அடியார்களோடு இணங்கணும். நீ சமயத்தை சிவபூஜை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் இது பண்ணி அடியெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தீட்சை வாங்கினேன். நமக்கு அப்படின்னா அந்த காலம் கிடைக்கும். காலையில எழுந்திரிச்சு நம்ம இவ்வளவு நேரம் ஆகுது, கடைசி அந்த மூர்த்தம் மட்டும் மாறும். சொல்லி பழகி ட்ரைனிங் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியில மூர்த்தம் எடுக்கும்போது அப்படியே மூர்த்தம் மட்டும் தான் மாறும், மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். சரி, ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அப்ப நாம இப்பயே சமய தீட்சை எடுத்தாலும் கூட சிவபூஜை செய்து பழக வேண்டும். அதுக்கு சனிகலிங்க பூஜைன்னு பேரு. ருத்ராட்சத்தை வச்சு, சந்தனத்தை வச்சு, மண்ணினால் பிடித்து இப்படிலாம் சில, அதுக்கு எத்தனை லிங்கம் சார் இருக்கு? அதுக்கு 21 லிங்கமா? சனி லிங்கம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, எத்தனை லிங்கம்? 16 சிவலிங்கம். 16 இதுல நம்ம முடிச்சு என்ன செய்யலாம், சிவலிங்கத்தை வைத்து நாம் வழிபாடு செய்யலாம். சந்தனம், ருத்ராட்சம், மண்ணு, இந்த மாதிரி 16 இதை வச்சு நாம சனிலிங்க பூஜை செய்யலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பாவனையிலே எல்லாம் செய்யறாங்க. சனிலிங்க பூஜை எடுத்துட்டு எல்லாமே நான் மனசுக்குள்ளே செய்வீங்கன்னு சொல்லி எந்த கிரியும் பண்ண மாட்டேங்கிறான். எல்லா கிரியும் வச்சுக்கிடணும், வச்சா நமக்கு தெரியும். எல்லாத்தையும் வச்சு சிவலிங்கம் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், ருத்ராட்சத்துக்கு. மற்றபடி எல்லாமே எல்லா கிரியும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த மூர்த்தத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க சிவலிங்கத்தை வச்சு அப்ப சிவபூஜை நம்ம கட்டாயமாக பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிரி என்ன அப்படின்னா மனம் பூசை முடிச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம், மனம் பூசிச்சோமா, அடுத்து ஒரு புஷ்பத்தை எடுத்து சாமி நைவேத்தியம் கொடுத்தாச்சு, மனம் பூசை முடிஞ்சிச்சு. இப்ப நாம என்ன செய்யணும்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து இடது கையில வச்சுட்டு
இந்த ஜெபமாலை என்ன செய்யணும்னா அட்டசம்காரம் பண்ணி தேனு முத்திரை கொடுத்து அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். எப்பவுமே நீங்க ஜெபமாலை எடுத்தீங்கன்னா முதல்ல முத்திரையை காமிச்சு தான் எடுக்கணும். ஆமா, அதுக்கு அனுஷ்டானத்துக்கு அப்படிதான், அனுஷ்டானத்துக்கு அப்படிதான், சிவபூஜைக்கு அப்படிதான். அறிக்கையும் கொடுத்து தேனு முத்திரை கொடுத்து ஓம் சிவாய நம என்று தேனு முத்திரை கொடுத்து பாத்தியமான அறிக்கையும் கொடுத்து பின்பு அந்தாதி தோத்திரம் பண்ண செய்து பரமசிவனை தியானம் பண்ணி மூலமந்திரத்தினாலே ஓம் சிவாய நம என்று புஷ்பாஞ்சலி கொடுத்து மகாமுத்திரையும் பஞ்சமுக முத்திரையும் ஐமுக முத்திரையும் கொடுத்து பின் சாத்துக. ஜெபமாலையை நீரிச்சனாதி சுத்தி செய்து நீரிச்சனம் செய்து சுத்தி செய்து தேனு முத்திரை கொடுக்கும். நீரிச்சனமும் தேனு முத்திரையும் கொடுத்து சுத்தி செய்துட்டு எடுத்து நீங்க ஜெபமாலையை வச்சு ஜெபம் பண்ணு. எப்படி இடது பாருங்க, அபிமந்திரித்து அந்த மந்திரத்தினாலே இடக்கையில் புஷ்பங்களை வைத்து, இடக்கையில ஒரு புஷ்பத்தை எடுத்து இடக்கையில் வச்சு நம்ம மூடிக்கணும். கையை மூடிடணும், கையை திறக்கக்கூடாது, வச்சு மூடிக்கணும். புஷ்பங்களை வைத்து கொண்டு வழக்கை புஷ்பத்தை இடது கையில் வச்சுட்டீங்க. இடக்கையில் புஷ்பங்களை வைத்து வழக்கை ஜெபமாலையினாலே அன்புடனே ஓம் சிவாய நம என்று மூலம் 108 ஜெபம் ஜெபித்து 108 தடவை உங்களுக்கு குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அந்த மந்திரத்தை மறந்துடக்கூடாது. குருநாதர் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லுவாங்களோ அந்த மந்திரத்தை 108 தடவை ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை இதில் கையில் வச்சிட்டிங்களா, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஜெபம் வந்து எப்படி பண்ணுவீங்க? கீழ்ப்பக்கம் உள்ளவங்க, அதாவது இல்ல கீழ் நோக்கி உருட்டினீங்கன்னா பெருமானே நான் சரியா செய்யலை, நான் கிரியில நல்லா பண்ணலை, நான் அடுத்த பிறவில நல்லா பண்ணி வாரேன், ஒரு நல்ல எனக்கு பிறப்பை கொடு அப்படிங்கிறது கீழ் நோக்கி உருட்டுறது. இன்னொன்னு துறவிகள் தான் மேல் நோக்கி உருட்டுவாங்க. நம்மை போன்ற குடும்பஸ்தங்கள்லாம் எப்படி ஊற்றுனாங்கன்னா கீழே நோக்கி தான் ஊற்றுவாங்க. ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் அடையாத காரணத்தினால மடங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாமி என்ன உணர்த்துறாரோ மேல் நோக்கி விட்ட சொன்னா மேல் நோக்கி விட்டுங்க, கீழ் நோக்கி விட்ட சொன்னா உங்களுக்கு சாமி என்ன உணர்த்துறாரோ, ஆனா கீழ் நோக்கி தான் நம்ம உருட்டணும். இல்லறத்துல இருக்கோமா, கீழ் நோக்கி இப்படி கீழ் நோக்கி விட்டணும் இல்ல, கீழ் நோக்கி இருக்கணும். ஆனா பிறவி வரும் அதான் அடுத்த பிறவி இல்ல வேண்டாம், பிறவி வேண்டாம் அப்படின்னா மேல் நோக்கி விட்டுரு. சரியா? மேல் நோக்கி விட்டு வேண்டாம் அவ மேல் நோக்கி. சரி, அப்படி அதுலயும் இந்த இதுல உருட்டுனா போகம், இங்க உருட்டுனா மோட்சம். அந்த இந்த இதுல வச்சு உருட்டுனா, இந்த கையில வச்சு உருட்டுனா மோட்சம், இந்த கையில வச்சு உருட்டுனா போகம். அதுல வித்தியாசம் இருக்கு. நீ அதை எப்படி நீங்க பாத்துக்கோ. ஆனா சன்னிதானம் வந்து இங்கதான் விட்டு சொல்லுவாங்க உலகவாசிகளுக்கு. முதல்ல தான் விட்டுறீங்களா? அப்போ மோட்சம் தான், மோட்சம் அதுக்கு இங்க வச்சுதான் விட்டணும். சரி, இந்த மாதிரி எத்தனை தடவை ஜெயிக்கணும்னா 108 தடவை ஜெயிக்கணும். முதல்ல அனுஷ்டானம் பண்ணி முடிச்சது 108 தடவை ஜெபம் பண்ணுவீங்களா? அப்ப யார் சொன்னா? இல்ல, கம்ப்ளீட்டா நீங்க சமயதிச்சதுல எல்லாமே முடிச்சிட்டு தான் நீங்க பூஜைக்கு வரணும். பாட்டு பாடுறதும் கடைசி வச்சுக்கணும். ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா. உங்க மூலமந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க பண்ணணும். சமயதிச்சைக்கு சிவபூஜைக்கு வந்து ரெண்டுக்குமே இதுதான் இந்த மூல மந்திரம். அது சமயதிச்சைக்குரிய மந்திரம் கிடையாது. அந்த மந்திரம் மட்டும் தான் எல்லாத்துக்குமே பண்ணுவேன். சமயதிச்சை முடிஞ்சதும் விசேட தீட்சை முடிஞ்சதும் எல்லாத்துக்குமே இந்த சிவதீட்சை மந்திரத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஜெபம் பண்ணும் போது யாரும் பார்க்க கூடாது, துண்டை மேல மூடிதான் ஜெபம் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா 4 பேர் தெரியுற மாதிரி அது பண்ணக்கூடாதுல்ல. அப்ப அது பூரா வேஸ்டா போயிடும். 4 பேர் பார்த்துட்டாங்கன்னா அது வேஸ்டா போயிடும், அது பலிக்காது. அந்த ஜபம் வந்து பலர் பார்வையிட்டால் பலியா ஜபங்கள், பலர் பாராவண்ணமே ஜெபி அப்படின்னு நூல் சொல்லுது. அதை நீங்களே பார்த்து ஒரு துண்டை வச்சு எப்பயும் பக்கத்துல அனுசரணை பண்ணும்போது பக்கத்துல ஒரு துண்டு இருக்கணும், மேல மூடி நம்ம ஜபம் பண்றதுக்கு. அது எங்க ஜபம் பண்ணா இருதய கவனத்துல இங்க வைக்கணும், இங்க வைக்க கூடாது, இங்க வைக்கணும், மேல மூடிடணும். இந்த இருதயத்துல சுவாமி இங்க சிவலிங்கமா இருப்பாரா, சிவலிங்கமா இருப்பாரா, இந்த ஜெபம் மாலை அப்படி கரெக்டா சாமிக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கும். அப்படி வச்சுதான் ஜெபம் பண்ணணும். இப்படிதான் உருட்டணும், இப்படி வச்சுதான் உருட்டணும். ஆமா. ரெண்டாவது 27 வச்சுக்கணும். அதை 4 தடவை உருட்டணும். நீங்க 54 கீழே வரைக்கும் போயிடும், தொடையில தட்டும்ல. 27 வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பு.
அப்போனா நீங்க 50 நாள் வச்சுக்கலாம். ரொம்ப புதுசா இருந்ததுன்னா 50 நாள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது யாரும் பார்க்கக்கூடாது. பலர் பார்வையிட்டால் பலியா ஜெபங்கள் பலர் பாராவண்ணமே அப்படின்னு. ஆ? பூஜையில பூஜையுமே யாரும் பார்க்க கூடாதுதான். ஆத்மார்த்தத்தை யாரும் பார்க்க கூடாதான். இப்ப வெளியில இடங்கள்ல நம்ம போகும்போது பார்ப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. குடும்ப அளவுக்கு உங்களுக்கு தனியே அறையா நீங்க யாரும் பார்க்காம நீங்க பூஜை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. உங்களுக்கும் ஆத்மார்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு இது. நீங்களும் நீ வேறு அனாதிருக்க நான் வேறு அனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. இப்ப நீங்க எப்பன்னா நீங்க வெளியிடங்களுக்கு போகும்போது உங்களை சுத்தி உட்காந்து பார்ப்பாங்க. அந்த நேரம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வீட்டுல இருக்கும்போது அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிவபூஜையை முடிச்சிடணும். 4 to 6க்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். அவங்க தூக்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க பூஜையை நீங்க முடிச்சுட்டா ரொம்ப சிறப்பு. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லையா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியாவது எந்திரிச்சு குளிச்சு பூவை பறிச்சு வச்சிடணும். பூவை பறிச்சு வச்சிடணும். முக்கியமா 6 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 6:01 ஆயிடுச்சுனாலும் எறும்பு வந்துடும் அங்க பூவுல. நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன். 6:01 ஆயிடுச்சுனாலும் அதுல வண்டுகள் மொய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வண்டுகள் மொய்ப்பதற்கு முன்னாடி நம்ம மலர் பறிச்சு சுவாமிக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் பூஜை ஒரு சிலவருக்கு லேட் ஆகும். 8 மணி கூட ஆயிரும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா மலர் பறிப்பதை கண்டிப்பா நம்ம அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம பறிச்சு வச்சிடணும். நமக்குலாம் 7 மணிக்கு பூஜை முடியும். அந்த நேரத்துல நம்ம பூ பறிக்க முடியுமா? அதுல 5 மணிக்கு எஞ்சி பூ பறிச்சு பறிச்சிருச்சு ரெடியா வச்சிடுறது. 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு பறிச்சிரு. 5 மணிக்கு எஞ்சி 5:30க்குள்ள பூவெல்லாம் பறிச்சு வச்சுட்டு 5:30க்கு வந்தாலும் 7 மணிக்கு முடிச்சிடும். 7 மணிக்கு முடிஞ்சா அப்படி இங்க ஓடியாந்து. எது முதல் பூ எடுத்துக்க கூடாது. அன்றளந்த மலர்கள் 4 மலர் வன்னி கொன்றை நதி சூடி என் உளவே புகுந்து அதனால்ங்கிறாரா? யார் சொல்றா? 4 மலர் வன்னி கொன்றை, 4 மலர் வன்னி கொன்றை நதி சூடி என் உளவே புகுந்து அதனால். யார் சொல்றா? யார சொல்ற? 4 மலர்கள் என்ன அர்த்தம்? அன்றளந்த மலர்கள் அர்த்தம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூட்டு. நினைவின் நாள்தோறும் என்ன அர்த்தம்? நித்தலும் நினைக்கணும் அர்த்தம். 4 மலர்கள் என்ன அர்த்தம்? அன்றளந்த மலர்களை பறிக்கணும்னு அர்த்தம். இப்ப நீங்க பறிக்க முடியாத மலர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய இருக்கு பூ. நீங்க உங்க தேவைக்கு நீங்க பறிச்சிருக்கீங்க. ஆமா, 6 மணிக்கு கூட கீழே விழுந்துரும்ல உங்களுக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த மலர்களை மட்டும் நீங்க சாயங்காலம் பறிச்சு வச்சுக்கிட்டு காலையில சாத்தணும். இல்லைன்னா டார்ச் லைட் வச்சுக்கிட்டு போய் பூவை பறிக்கணும். அந்த காலத்துல அதுக்காகவே புளிக்கன்னு கேட்டாரு வியாக்கிரபாத முனிவர். பூ பறிக்கிறதுக்கு நம்ம அடின ஆரம்பத்துல அப்படிதான் பயந்துகிட்டு இருந்தேன். பூ பறிக்கிறதுக்கு எதுவும் வந்துருமோ, ஏதாவது கொத்திருமோ அப்படின்னு. 2வது சாமிகிட்ட திருவடி, சரி நம்ம பூ பறிக்கும் போது உயிர் போனா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அதெல்லாம் நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சிவப்பணி பண்ணும்போது உயிர் போனா ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு நம்ம பிறவி சாமி விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம இறைப்பணி செய்யும் போது நம்மள சாமி விட்டுருவாரா? அந்த நம்பிக்கையோட 2வது டார்ச் லைட் வச்சுக்கிட்டு நீங்க பூ பறிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த காலத்துல டார்ச் லைட் கிடையாது. அதனால சாமிகிட்ட புலி கண்ணு கேட்டாரு வியாக்கிரபாதர். புலி நகமும் புலி கண்ணும் கேட்டாரு. நகங்கள் தோறும் கண்ணும் கேட்டாரு. அதனால சாமி வாசனை. அப்படி நாம என்ன செய்யணும்னா, இந்த அதிகாலையில நாள்தோறும் வன்னி கொண்டை நதி சூடி என் உளமை புகுந்ததுனால நாள்தோறும். இப்ப நீங்க கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்கீங்க, மிச்ச பூ நிறைய இருக்கு, உங்களுக்கு அதை பறிக்கணும் ஆசையா இருக்கு. ஆனா டைம் ஒத்துழைக்கல, பூஜைக்கு போகணும், சிவார்ப்பணம் அப்படின்ட்டீங்கன்னா போதும், சாமிக்கு போயிடும் அந்த மலர்கள்லாம். பறிக்க முடியாத மலர்களை பெருமானே இந்த பூவெல்லாம் உனக்கு அர்ப்பணம் ஆயிட்டும், சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சாமிக்கு போயிடும். எந்தெந்த மலர்கள் நீங்க பாக்கீங்களோ அந்த அளந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் சொல்லிட்டீங்கன்னா அந்த அளந்த மலர்கள்லாம் சாமிக்கு போய் சேர்ந்து. நீங்க தினசரி நினைக்கணும், அதுலதான் இருக்கு விஷயம். சாமிக்கு அந்த அளந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பூஜையில நம்ம கவனம் செலுத்தணும்.
பூசையில கவனம் இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா வராது. ஏன் இந்த மஞ்சள்லாம் போடலாம் எல்லாம். இவர் யார் சொல்றா அப்படின்னா, பல மலர்களை நீங்க ரெண்டு மலர் தான் நீ சாத்த முடியும். கேந்தியும் இது தாளம்பூ மட்டும் தான் சாத்த முடியாது. மற்ற எல்லா பூவுமே நீங்க சாத்திக்கலாம். என்ன பூ சொல்லுங்க? பாட்டுல இவர் சொல்றாரு, மாணிக்காச சொல்றாரு. என்ன பாட்டு சொல்லுங்க? உடனே செல் எடுத்து பார்ப்பாங்க, இது எந்த மதவாரியானது எல்லாம் அடிக்க. பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன். பல்மலர் பரித்தியத்தேன். பல்மலர் பல மலர்கள்னு அர்த்தம். எல்லா மலர்களையும் சாமி சாத்தலாம். அதுல விசேஷம் என்னன்னா அட்ட புஷ்பம். அந்த பல மலர்கள விசேஷம் வந்து அட்ட புஷ்பம். பூஜையில அந்த 8 புஷ்பம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. பூக்கு அட்ட புஷ்பம் கிடைக்காத பட்சத்தில் நீங்க எந்த மலர்களும் எடுத்து நீங்க என்ன செய்யலாம், சாமி சாத்திக்கலாம். அது அட்ட புஷ்பமும் நினைச்சு சாத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது தாமரை, இது வந்து நந்தியாவத்தம் அப்படின்னு மற்ற மலர்களை வச்சு அதை அட்ட புஷ்பமா எடுத்து சாத்தணும். அதான் பல மலர் கொண்டு. அது இவரும் சொல்றாருல்ல, அன்னைநாத பெருமானும் சொல்றாரு, உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமும் இலன். பல மலர் கொடு அப்படின்னு சொல்றாரா? அப்ப பல மலரை கொண்டு இறைவனை புசிப்பது. இல்லாத பட்சத்துக்கு நம்ம மற்ற மலர்களை எல்லாம் பறிச்சு, அதுல ஊமத்தை ரொம்ப சிறப்பு. ஊமத்தம்பூ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கம்மைகள்ல தான் இருக்கும். அதை சிவபெருமான் ஏத்துக்கிறாரு. அது வாசமில்லாத மலர்கள் தான், ஆனாலும் சாமி ஏத்துக்கிறார். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் உய மதையானை. மத்த மலரை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு விநாயகர் பெருமான் சொல்றாரு. மத்தமும் மதியமும், மத்த ஊமத்தம், மதியம் பிறை, இதை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க அருணகிரிநாதர். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் உய மதையானை. மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே. மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே எப்படி சொல்றாரு? எல்லாத்துலயும் மூளை வந்து மலர் மலர் மலர். மலர் பணி செஞ்சா சாமி எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டு போவார். மலர் துண்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அடியெல்லாம் பூக்கட்டியே தான் சாமி எல்லா இடத்துக்கும் கைலாய வரைக்கும் போக வச்சார். உண்மைதான் சாமிச்சு சொல்றேன். மலருக்கு இந்த பணியை அடியன் சாமி என்னைக்கு அடியன் புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீருண்டுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு அந்த பணியை எடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சாமி எப்படி இப்போ வரைக்கும் சாமி திருவிழால ஓடிட்டு. இன்னொன்னு அவர் தான் கொடுக்க முடியும், நம்மளாலாம் என்ன செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. நாம சாமிகிட்ட கேட்டா சாமி கொடுப்பார். பெருமானே நான் பூ பண்ணி செய்யணும்னு நம்ம விரும்பணும், ஆர்வப்படணும், தினசரி போகணும்னு நினைக்கணும். ஒரு நாள் கூட தவற விட்டுறக்கூடாதுன்னு நினைக்க முடியாத பட்சத்துக்கு வெளியூர் போகிற நேரத்துல அதையும் கூட மனசுக்குள்ள செய்யணும். அந்த பணியை விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையும் ஒரு பணியை எடுத்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. உலக பணி செஞ்சாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கணும். போயிடும். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நாம பல மலர் கொடு அப்படின்னா பல மலர்களை கொண்டு இறைவனை நாம் புசிப்பது. இது தாளம்பூவும் கேந்தி பூவும் தவிர மற்ற எல்லா பூவையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சாத்திக்கலாம். நீங்க சாத்தீங்களா? நீங்க என்ன பூ சாத்துவீங்க? நந்தியாவத்தமா? ஒரு இடத்துல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துல போய் அடியில் சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துல அடியில் சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க சொல்லுங்க, என்னென்ன பூலாம் சாத்துவீங்க இறைவனுக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கேந்தி அப்படின்னாங்க. அது கொடுக்க கூடாது அப்படின்னு. கேந்தி வந்து கொடுக்க கூடாது. அதுலயும் ஒரு அம்மா பாத்தீங்கன்னா கரெக்டா சாத்த முடியாத மலரா ஒரு அம்மா தாளம்பூ அப்படின்னது, அதுவும் சாத்த முடியாது அப்படின்னு. என்னதுதான் சாத்தணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நந்தியாவத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கடையில போய் நந்தியாவத்தை கண்ணு கடுங்க வாங்கி வீட்டுக்கு எல்லா வீட்லயும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேற்று ஒரு சொற்பொழிவு அப்படிதான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் கண்ணு வைக்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு இறைவனுக்கு மலரை பறிச்சு சாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம் சரிதானா? அப்படி அப்ப ஜபத்தை வந்து யாரும் பார்க்காம சாத்தணும். பலர் பார்வையிட்டால் பழியா ஜபங்கள் பலர் பாராவண்ணமே ஜெபி. அது மாதிரி திருநீர் ருத்ராஜம் தரிப்பதற்கு கூச்சப்படக்கூடாது. மற்றவங்களையும் திருநீர் ருத்ராஜம் போடுமாறு நம்ம செய்யணும். கேட்கறவங்களுக்கு சொல்லாம இருக்கக்கூடாது. இப்ப நீங்க படிச்சுட்டு இன்னொருத்தவங்க உங்ககிட்ட கேட்டாங்க, நீ என்ன செய்யணும்?
சொல்லிக் கொடுக்கும். உங்களால் என்றதை சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு இவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி பிறருக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளோட பெயரக்கூடாது. ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனம் இல்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூசை. இது சொல்லிக் கொடுக்கறது சிவ பூஜைங்கிறாரு. சிவபெருமானை பத்தி சொல்லிக் கொடுக்கறது கூட என்ன பூசையா? எளிமையான சிவ பூஜை. இது ஒரு எவ்வளவு பெரிய கிஃப்ட் சாமி கொடுக்காரு. ஆக பரவாயில்ல, சொன்னா கூட சாமி சிவபூஜை கணக்கில் எழுதுறாரு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? கேட்பு விற்கிறது, தான் கேட்கறது, எல்லாருக்கும் சொல்லிட்டு நாம கேட்காம விட்டுறக்கூடாது. நம்மளும் கேட்கணும், நம்மளும் சொற்பொழிவு கேட்கணும். நான் தான் சொற்பொழிவு பண்ணுவேன், நான் யார் சொற்பொழிவு கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்மளும் என்ன செய்யணும்? கேட்கணும். தான் கேட்டல்னு ஒரு வார்த்தை போட்டாரு. ஏன்னா யான் எனதுங்கிற செருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்டல். ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்து. அந்த நற்பொருள் என்னது? சிவம். சிவத்துல அழுந்தணும். சரி, அப்படி 108 தடவை ஜெபிச்சுட்டு ஓம் அந்த புஷ்பங்களை 20,000 கவசாயனமோ அஸ்திராயனமோ என்று அஸ்திர கவச விருத்தங்களாலே அபிவந்திரித்து சம்புடம் பண்ணி அத்திர கவசங்களினாலே திக்குப்பந்தனம் அவகண்டனம் செய்து புஷ்பங்களை வலக்கையில் வாங்கி, அந்த ஜெபமாலை ஜெபிச்சிருப்பீங்களா, அதை தேனு முத்திரை கொடுத்து அந்த வலது கையில இடது கையில இருந்து வலது கையில வாங்கி அர்க்கியம் கோதி அவ்வர்க்கியம் ஜலத்துடனே கூட உட்பவ முத்திரையினால். உட்பவ முத்திரை எப்படி தெரியுமா உங்களுக்கு? இந்த போட்டுக்கு மூலையில போட்டிருக்கோம். உட்பவ முத்திரை இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சு அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது உட்பவ முத்திரையை வச்சு வலது கால ஊன்றி, வலது முட்டி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஊன்றோம். இங்க பாருங்க, வலது முட்டியை ஊண்டிடணும். இடது கையில வாங்கிட்டீங்க. சாமிகிட்ட எந்திரிச்சு இந்த முத்திரையை வச்சு இந்த இருக்குல்ல இப்படி கொண்டு போய் இந்த வலது வச்சு ஜெபமாலையும் கையில் வச்சிருப்பீங்களா, அதை வச்சு சாமி கொண்டு போய் மூலமந்திரத்தை சொல்லி, குருநாதர் என்ன மூலமந்திரம் சொன்னாங்களோ அதை கொண்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி ஓம் விருதாயனம் சொல்லி சாமிக்கு சாத்தியம். ஜெபமாலையை கொண்டு சாமிகிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது ஆத்ம தவம் ஜபம் தியானம் கண்ம பலன்கள் முழுதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சாமிட்டு கொடுக்கும். நீங்க பண்ண ஜபம் தவம் என்னது? நீங்க பண்ண சிவ பூஜை தவம். ஜபம் நீங்க பண்ணது, தியானம் அகப்பூஜை பண்ணது, கண்ம பலன்கள் நீ அன்றாட செஞ்ச நல்வினை தீவினை அத்தனையும் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? சாமிட்டு. அப்படி பண்ணிட்டா உங்களுக்கு அன்றாட உங்களுக்கு வினை ஏறுமா? வினை ஏறாது. ஆகாமி வினை குருநாதர் எரிச்சிருவாரு. பிராப்தவனையும் அனுபவிச்சுக்கணும். எல்லாமே சிவன் செயல்னு சொல்லி ஒவ்வொரு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை எல்லாம் சிவபெருமான் திருவருன்னு சொல்லி அதை அனுபவிச்சு தீர்த்துட்டோம்னா அது காலியாயிரும். அப்போ ஆகாமி வினை நிறுத்தல ஏறிக்கிட்டே இருக்குமா, அதை முழுவதும் சாமிட்ட போய் ஒப்படைச்சிட வேண்டியது. இப்ப வினை இல்லைன்னா நமக்கு எப்படி பெற போறோம்? ஆத்ம தவம் சஞ்சீத முற்படைப்பு செய்த வினை அதை குருநாதரோட பார்வை தீட்சை கொடுக்கும்போது எரிச்சிருவாரு. அவர் பிராப்தவனையும் அனுபவிச்சு தீர்த்தரணும். என்ன வந்தாலும் அதை அனுபவிச்சு தீர்த்தரணும். எல்லாம் சிவபெருமான் திருவருன்னு சொல்லி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடாம, துன்பம் வந்தாலும் துவண்டு போயிடாம, எல்லாம் ஈசன் தர வந்தது அப்படின்னு சொல்லி சாமியுடைய திருவருளாக எண்ணி அதை அனுபவித்து தீர்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆகாமிவனையும் மற்ற எல்லா வினையும் கண்ம பலன்கள் முழுவதையுமே சாமிகிட்ட கொண்டு போய் சமர்ப்பையாமன்னு சொல்லி ஒப்படைச்சிருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு பிறவி வராது. கடைசி என்று சிவபூஜை பண்ணால் ஒழிய சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தால் ஒழிய முக்தி சித்தியா சொன்னது யாரு? ஆர்வனால சொல்றேன். அப்ப தீட்சையில சிவதீட்சையில முக்கியமா நமக்கு என்னதுன்னா எல்லா பலன்களையுமே சாமிகிட்ட கொடுத்துடணும். இல்லை நல்லது மட்டும் நான் வச்சுக்கிறேன், கெட்டதெல்லாம் சாமிகிட்ட விட்டுறேன் அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம பிறப்பு எடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்படி அதை சொல்றாங்க. தேவனுடைய வளத்திருக்கரத்தில் கொடுத்து ஜெபித்த புஷ்பத்தை மூலத்தினால் ஓம் சிவாயனம என்று சிவனுக்கு சாத்தி பின்பு போவாங்கருக்கு சிவனுக்கு ஜெபித்த ஜபத்தில் 10ல் 1. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? 10ல் 1 சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணணும். ஜெபித்து புஷ்பத்தால் மூலத்தால் ஜெபித்த ஜபத்தில் 10ல் 1 ஜெபித்து சாத்தி சுவாமிக்கு அக்கினி கோணத்திலே சடுத்தாசனம். சாமிக்கு அக்கினி கோணம் தான் பாருங்க.
சாமிக்கு அக்னி கோணம் எது? இங்க அக்னி கோணத்தில் சடுத்தாசனம், ஓம் அனந்தாசனம், தர்மாசனம், ஞானாசனம், வைராகியம், ஐஸ்வர்யாசனம். சடுத்தாசனம் செய்து போகங்கள் ஜீவன் ஜெபித்து 11 ரவுண்டு செய்து சாமிக்கு அக்னி கோணத்து சடுத்தாசனம் செய்து சிவாசனமானது கற்பித்து அதன் மேலே சிவகுரு பீடம். இங்க 3 பீடம் இருக்குல்ல, ஏற்கனவே முதல் சுத்தி இருக்கிறதுல வந்து இங்க நான் மையத்துல என்ன பார்த்தோம்? சிவகுரு, மேல யோக குரு, இது வித்யாகுரு. இந்த 3 வரை பூசிக்கணும். ஃபர்ஸ்ட் யார் வரா? குருமூர்த்தி. குரு நம்ம குருநாதர் இருக்காங்களா, அவர் சிவகுரு பீடத்தை தன்னுடைய குருமூர்த்தியா நம்ம குருநாதர் நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் அந்த இடத்துல நினைக்கணும். சிவகுருவா நினைச்சு புஷ்பம் சாத்தி அதன் மேலே மூலத்தால் சிவனை ஆவாதித்து சாமானிய அறிக்கையத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பாத்திரம் சுத்தி இருக்கிறவங்கள பாத்திரம் சொன்னோம்ல, 4 இதுல பாத்திரத்தை எடுத்து இந்த 3 தான் சாமிக்கு. இதெல்லாம் வந்து மற்ற எல்லா பேருக்குமே. நம்ம சிவகுரு தான் நம்ம குருநாதர். யோக குரு வந்து தட்சிணாமூர்த்தி. வித்யாகுரு வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க. தெரியுதா? வித்யாகுரு யாரும் தெரியுதா? நமக்கு இந்த சித்தாந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தவங்க. நம்ம சிவபெருமானை பத்தி யாரு நமக்கு சொன்னாலும் அவங்க வித்யாகுருன்னு பேரு. சரிதானா? அவங்க எல்லாருமே பூசையில வந்துடுறாங்க. ஆனா நம்ம அவங்க நன்றி கடன் செலுத்தணும்ல, நமக்கு சாமியை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்றி கடன் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பூஜையில அவங்க வந்துடுறாங்க வித்யாகுருலாம். சரிதானா? அப்படி சாமானிய இயக்கத்தில் அத சிவகுரு பீடத்தை தன்னுடைய குருமூர்த்தியை தியானித்து சிவமூர்த்தியால் புஷ்பம் சாத்தி அதன் மேல் மூலத்தால் சிவனை ஆகரித்து சாமானிய அறிக்கையத்தில் இந்த இருக்கு சாமானிய அறிக்கையம். இதுதான் சாமானியம், இது பாத்தியம், இது ஆசமனம், இது விசேஷ அறிக்கையம். எடுத்து அறிக்கையம் கொடுத்து கந்த புஷ்பம் அச்சித தீபத்துவம் காத்தி சர்வ சிவனை போலவே பூசித்து எப்படி சாமி பூசித்தோமோ அதே போல குருநாதரையும் பூசித்து அதற்கு மேலே யுகத்துல யோக பீடத்தில் யோக குருவை பூசிக்கணும். யோக பீடத்தின் கீழ் பகுதியில் வித்யாகுருவை பூசிக்கிறோம். இந்த 3 பேரையுமே பூசிட்டு ஆசனமூர்த்தி மூலத்தால் அர்ச்சித்து பின்பு மகாதேவரை புஷ்பாந்தரி திரையங்கினாலே மூலத்தால் அர்ச்சித்து தோத்திரம் செய்து வேண்டிக் கொண்டு பிரதட்சணம் நமஸ்காரம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இவங்களை பூசித்து முடிச்சுட்டு சாமியை போய் வள வரணும். சிவபெருமானா இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இதுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னா சாமிக்கு அந்த இது ஜெபம் ஜாத்தி முடிச்சதுமே போய் நாங்க சுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரையும் பூச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரகாரம் சுத்தி வரணும் சாமியை. சாமி எத்தனை முறை சுத்தணும்? 5 முறை சுத்தணும். 5 தடவை. நீங்க அடியில் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அடியில் எத்தனை தடவை சுத்தணும் உங்களுக்கு தெரியும். 5 முறை சுத்தணும். நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், சாமியை வந்து சுத்தும் போது எப்பயுமே 3ஓட நிப்பாட்டிடக்கூடாது, 5 முறை சுத்தணும். இப்ப நீங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நீங்க ஒரு தடவை சுத்தி கூட 5 தடவை சுத்துற மாதிரி பாவனை பண்ணணும். இல்லைன்னா நீங்க சுத்துறதுக்கு உங்களுக்கு இடம் பூஜையில சுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா இருந்த இடத்துல இருந்தே சுத்தணும். இருந்த இடத்துல சாமியை 5 தடவை சுத்துற மாதிரி பாவனை பண்ணணும். எந்திரிச்சு சுத்தணும். சாமிகிட்ட இப்படி ஒன்று ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் யோக குரு வித்யாகுருவங்களை பூச்சிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாமியை போய் 5 தடவை சுத்தி வரணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னா சொன்னாலும் தெரியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரம், நம்ம கிட்ட பஞ்ச உடல் இருக்கு. காரண சரீரம், காரண சரீரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கு வர்றதுக்கு முந்தைய நிலை, அது வந்து காரண சரீரம் பேரு. அடுத்து வந்து கஞ்சிக சரீரம், இது பிறப்புக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் குணத்தத்துவத்தை ஏற்படுத்ததுக்கு அப்புறம் குணசரீரம். அடுத்து வந்து தூள சரீரம், சூக்ம சரீரம். சூக்ம சரீரம் என்ன தெரியுமா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம். 8 வந்து சூக்ம உடம்பு. அடுத்து வந்து தூள உடம்பு, தூள சரீரம். இந்த 5 நம்மளை விட்டு நீங்கினா தான் நாம இறைவனை அடைய முடியும். தூள சரீரம் போகணும், சூக்ம சரீரம் போகணும், குணசரீரம் போகணும், கஞ்சிக சரீரம் போகணும், காரண சரீரம். இந்த 5 பஞ்ச உடல் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் இறைவனை 5 முறை நாம் வள வர வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க சிவலிங்கத்தை
அதை மூலமா நினைச்சு அது கருவறையா நினைச்சு சாமியை 5 முறை வளரணும். அதுதான் போட்டிருக்கு. அச்சித்து தோத்திரம் செய்து வேண்டிக் கொண்டு பிரதட்சணம், நமஸ்காரம், அட்டாங்க சம்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம். அட்டாங்க நமஸ்காரம் பண்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பஞ்சாங்க நமஸ்காரமாவது இருந்த இடத்துல உட்காந்து சாமிய நமஸ்காரம் பண்ணாம எழுந்து கும்பிடாம உங்க பூசை நிறைவேறாது. பூஜையில முக்கியமா என்னன்னா எழுந்து நமஸ்காரம் பண்றதுலதான் உங்க முழு பலனும் கிடைக்கும். எதிர்த்து நமஸ்காரம் பண்ணலாம் கிடைக்காது இது அவங்களுக்கு. அப்ப சாமி 5 முறை வலம் வர வேண்டும். பண்ணி எழுந்து பின்பு 2ஆம் கால பூசையும் 3ஆம் கால பூசையும் செய்யணும். இப்ப நீங்க காலையில் ஒரு வேளை தானே சிவபூஜை பண்றீங்க. சிவபூஜை பண்றதுக்கு 3 வேளை சிவபூஜை பண்ணணும். காலை, மதியம், இரவு. நீங்க 3 வேளை சிவபூஜை பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கு போக முடியுமா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 3 வேளை பண்ணா சிறப்பு. சிவபூஜை பண்ணவங்க 3 வேளையும் சிவபூஜை பண்ணா சிறப்பு. அப்படி முடியாதவங்க தான் என்ன செய்யறாங்க, வேலைக்கு போற காரணத்தினால காலையிலே 2ஆம் காலத்துக்கும் 3ஆம் காலத்துக்கும் சாமிக்கு உணவை ஊட்டி அந்த பூசையை நிறைவு செஞ்சிடறாங்க. அந்த 2ஆம் கால பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா அவ்வாறு செய்ய இயலவிட்டால் ஓம் சிவாசனாய நம, ஓம் சிவமூர்த்தியே நம, ஓம் சிவாய நம என்று ஆசன மூலத்தினாலே ஆசன மூர்த்தி அர்ச்சனை பண்ணி மோகங்கரை அதாவது ஈஸ்வராதி முதல் 5 திருமுடிகளிலும் இருதாயாதிய 6 அங்கங்களையும் ஓம் இருதாயனமோ, ஓம் சரசாயனமோ, ஓம் சிகாயனமோ முதல்ல பஞ்சதி பண்ணி சாமிக்கு வந்து 5 திருமுடிகளையும் 1 2 3 பின்னாடி 4 உச்சி முகம் 5 திருமுடிகள்லையும் பஞ்ச பிரமம் வந்து இது இருக்காங்க. ஓம் ஈசானமூர்த்தி நம துருஷத்திரம் அதை அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டாங்க சட்டங்க மந்திரம் 6 மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அதாவது சங்கீதா மந்திரம் 11 மந்திரங்களால் அர்ச்சித்து 2ஆம் 3ஆம் கால பூசை முடித்ததாக பாவிக்க வேண்டும். சாமிக்கு மறுபடியும் என்ன செய்யணும், உணவு எடுத்து ஊட்டி உணவு எடுத்து ஊட்டி 2ஆம் காலம் 3ஆம் கால பூஜையை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒருக்கா விழுந்து கும்பிடும். இது அவங்களுக்கு சாமி அப்படி சொல்லி அந்த உணவை எடுத்து ஊட்டினா சாமி ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா? அன்போட செஞ்சா சாமி எதனாலும் ஏற்றுக்க. பெருமானே என்னுடைய கால சூழ்நிலை காரணமாக நான் வேலைக்கு போறதுனால பெருமான் வந்து சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அப்பயே 2ஆம் காலம் 3ஆம் காலம் 11 மந்திரங்களால் அர்ச்சித்து பஞ்சபிரம மந்திரம், சட்டக மந்திரம் இந்த 2ஐயும் சேர்ந்து சங்கீதா மந்திரங்கள்னால சுவாமியை அர்ச்சித்து உணவு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சிக்கணும். மலர் எடுத்து 11 மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து 2ஆம் காலம் 3ஆம் கால பூஜையை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுவாமிகிட்டே கேட்டுக்கணும். புரியுதா? புரிஞ்சுதா? புரியுற மாதிரி இருக்கீங்களா? எப்படியும் புரிஞ்சிடும். ஏதா நம்ம 3 வேளை ரூல்ஸ் படி பண்ணணும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த பூஜை நிறைவுல சாமிகிட்ட பெருமானே 2ஆம் காலம் 3ஆம் காலம் பூஜையை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல டயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மதியம் நைட்டு கூட பண்ணிக்கலாம். ஆனா நீ பண்ணாம மட்டும் விட்டுறக்கூடாது. அதுக்காக எல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, காலையிலே ஏன்னா சாயங்காலம் என்னன்னாலும் ஆகும், திடீர்னு விருந்தாள் வந்துடுவாங்க, பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருமோன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, காலையிலே சாமிக்கு 2ஆம் காலம் 3ஆம் கால பூஜையை காலையிலே முடிச்சு தீபத்தூபம்லாம் காட்டி சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி முடிச்சு விட்டுருவோம். முடிச்சிருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அக்னி காரியம் இருக்கு. அக்னி காரியம் யாருக்குன்னா அக்னி காரியத்துக்கு யோக்கியம் இல்லாதவன் அப்படின்னா யாருன்னா நமக்கு அது 3ஆவது பூஜை எடுக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதுக்குரியவர்கள். நமக்கு வந்து அக்னி காரியம் நம்ம பண்ண முடியாது. 2வது அக்னி காரியம் பண்ணும்போது மனைவி இருக்கணும் கூட. சில பேருக்கு மனைவி இருக்காது பார்த்தீங்களா, மனைவி இல்லாதவங்க அக்னி காரியம் பண்ண முடியாது. மனைவி இருந்தா தான் அக்னி காரியம் பண்ண முடியும். 3ஆவது தீட்சையுமே மனைவி இருந்தா தான் வாங்க முடியும், மனைவி இல்லைன்னா வாங்க முடியாது. நிர்வாண தீட்சைன்னு பேரு. அந்த தீட்சைக்கு என்ன பேரு, நிர்வாண தீட்சை. வாங்க அதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும், மனைவி இருக்கும்போதே 3ஆவது தீட்சையும் வாங்கி 3 வேளை சிவ பூஜை பண்றதுக்கு உண்டான முறையை பார்க்கணும். 2வது அக்னி காரியம் பண்ணணும். சார் எங்க ஆமா எங்கேயும் போக முடியாது. நீங்க 3 நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். போகும்போது பூஜை முடியாது, அப்புறம் பாத்திரத்தை விளக்க செய்ய அதுல உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். அடுத்த பூஜையில் உட்கார்றது கரெக்டா இருக்கும். அப்போ வேற எங்கேயும் எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து கடைசி சாமியே கதின்னு உட்காந்துடணும். சிவ பூஜையில முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா எடுத்த பிறவில நீங்க போயிடலாம். சித்தாந்தம் சொல்றபடி நம்ம நடந்தோம்னா சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று பொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகுடியில் படுந்து வீழ்வர் இது என்ன பிராந்தே என்று சிவஞான சித்தியார் நூல் நமக்கு சொல்லுது. இந்த பிறவில
சித்தாந்தம் சொல்றபடி நாம நடந்தா, சிவபூஜை பண்ணுனா சிவபெருமான் தன்னை நினைக்குமாறு செய்வார் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுப்பார், அப்புறம் ஆனந்தத்தை பொழி வைப்பார், அடுத்து இனி வரும் பிறப்பை அறுப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாந்த பாத மலர்கிய வைப்பார். சாமியோட திருவடி கீழே வச்சுக்கிட்டாரு. சித்தாந்தம் என்ன சொல்லுவோம்? சிவபூஜை தானே கடைசி முடிவு சொல்லுது. சரீகிரி யோகம் ஞானம் தானே. ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம். அந்த ஞானம் எப்போ வரும்? சிவபூஜை செஞ்சாதான் வரும். ஒரே வார்த்தையில சொன்னாரு ஞானசம்பந்த பெருமான். ஞானம்னா என்னன்னு ஞானசம்பந்த பெருமான்ட்ட கேட்டாங்க. சொன்னாரு, ஞானம் ஈசன்பால் அன்பு. முடிஞ்சு வச்சா சிவபெருமான் அன்புதான் ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. ஞானம் ஈசன்பால் அன்பு, அது நமக்கு வரணும். சரி, அப்படி 2ஆம் மூலகால பூஜை முடிச்சுட்டு அக்னி காரியத்துக்கு யோக்கியம் இல்லாதவன் அஷ்டபுஷ்பத்தால் அப்படி இல்லாதவங்க என்ன செய்யணுமா? அஷ்டபுஷ்பத்தால் சங்கீதா மந்திரங்கள் 11வது நாள் அர்ச்சித்து அர்க்கியம் கொடுக்க. அந்த சங்கீதா மந்திரத்தை சொல்லி 12 மந்திரத்தை சொல்லி 11 மந்திரம் சொல்லி நாம் என்ன செய்யணும்? சாமியை அர்ச்சிக்கணும். யோக்கியம் உள்ளவர்கள் உபகரணம் இல்லாத விடத்தும் அசத்தான விடத்தும் ஓமம் ஓமம் வளர்க்கறதுக்கு அது அக்னிகாரி, வேற ஒன்றும் கிடையாது. ஹோமம் செய்வோம் பார்த்தீங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதுல கூட சின்னதா கூட ஹோமம் பண்றாங்க. அது முடியாதவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன சட்டி வச்சு அதுல அக்னி வளர்த்து சின்ன உள்ள இதெல்லாம் போட்டு வச்சு அக்னிகாரியம் பண்றாங்க. ஓமம் செய்யும் அளவுக்கு 10 மடங்காய் மூல மந்திரங்களாலே பிரம்மாங்களாலும் ஜெபித்து சாத்தி பஞ்சமுக முத்திரை, அதுல வந்து பஞ்சமுக முத்திரை கொடுக்கணும். சொன்னோம்ல பஞ்சமுக முத்திரை, அதை அதுக்கு கொடுக்கணும் அக்னி காரியத்துல. எதை ஜபம் செஞ்சு அக்னி காரியத்துல அந்த பஞ்சமுக முத்திரை கொடுக்கணும். பின்பு 5 திருமுடிகளிலும் சத்யோஜாதம் முதல் ஈசானம் ஈராக தலையில மந்திரத்தை சொல்லணும். தலையில ஓம் ஈசானம், ஓம் சத்யோஜாத முத்தியனம, ஓம் மாமதேவிக்கானம, ஓம் அகோரிதானம, ஓம் தத்புருஷ உத்தராயனம, ஓம் ஈசான முத்தியனம அப்படின்னு சொல்லி தலைகீழ மந்திரம் சொல்லணும். நம்ம ஏற்கனவே ஈசான முத்தியனமும் தத்புருஷ உத்தராயனமும் இப்படிதானே சொல்லுவோம். தலைகீழ மந்திரம் சொல்லணும். அதுக்கு இடத்துல இதெல்லாம் இருக்கு. சத்யோஜாதம் முதல் ஈசானம் ஈராக மூலத்தால் மாறி அர்ச்சித்து அதே முறையாக பராமுகாக்கியம் சுவாந்தமாக மாறி கொடுத்து போகாங்கருக்கு அஸ்திரம் முதல் ஈசானம் ஈராக அர்க்கியம் மாறி கொடுத்து அஸ்திராயணமை என்று அஸ்திர மந்திரத்தை உச்சரித்து நாராச முத்திரையினாலே புஷ்பத்தை தெரித்து எழுப்பி போகாங்கரையும், போகாங்கன்னா வேற சுத்தி இருக்காங்கல்ல போகாங்க, லயங்கம் போகாங்க மண்ணும்ல, அதுல சுத்தி இல்லாத அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவரவர்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி யார் யாரெல்லாம் நம்ம எழுந்தல் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு பூராமே என்ன செய்யணும்? லயங்க போது எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, சுத்தி இருந்தாங்களோ அத்தனை பேரும் அட்ட விஸ்தேஸ்வரர்கள், அட்டத்திற்கு பாடல்கள் அத்தனை பேருக்கும் நாம அவங்களுக்கு அந்த அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு உணவு ஊட்டணும். அப்போ திவ்ய முத்திரை கடைசி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் உணவுலாம் ஊட்டி முடிச்சுட்டு சிவமூர்த்தியின் மேல் ஓம் சிவாய நம கூட்டி சாத்தலாக ஏகத்துவம் செய்ய வேண்டும். புஷ்பத்தால் அவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சு, அந்த சுத்தி இருக்கிறவங்களாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு பின்பு மூலத்தால் அர்ச்சித்து மகாமுத்திரை கொடுத்து அர்க்கியம் கொடுத்து கும்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வணங்கிக்கணும். வணங்கி கும்பிட்டு சுவாமி அஞ்ஞான வடிவாக இருக்கின்ற அடியை இப்ப வந்து பூசை நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த போகாங்கர்களுக்கு பூராமே எல்லாம் கொடுத்து கடைசி சுவாமி கிட்ட பெருமானே நான் அடின்னு ஏதாவது இந்த கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசந்துருக்கி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தல்வாய் கட்சியாக. இது ரொம்ப முக்கியமான இது பூஜையினுடைய முடிவுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பாட்டு? அந்த பாட்டு ஒண்ணு, கல்லாப்படை கருதாப்படை, இதுல எல்லா பிள்ளையும் பொறுக்கிறது. 2வது பூசை செய்யும் போது என்ன செய்வீங்க? நான் செஞ்சேங்கிற உணர்வு வராம இருக்கிறதுக்கு பூசையும் திருவிளையாடல் புராணம் சொல்லுது. இந்த பாட்டை எழுதிக்கோங்க சார். பூசையும் பூசைக்கேற்ற பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத
வாசனை அதுவுமாகி என்போத வாசனை அதுவுமாகிய மறை முதலடிகள். எழுத்து புரியுதா சார்? கொஞ்சம் பெருசா வருமா? தெரியலையா? அப்படியா? பக்கத்துல இருந்து தெரியுதா? இல்ல சார், தெரியல. வரல இங்க வந்து சரி சரி, நான் கொஞ்சம் பெருசா எழுதி போட்டுருவா. சரி, இது ரொம்ப முக்கியமான பாட்டு, எல்லாமே எழுதிக்கோங்க. பூஜை நிறைவில் எழுதுறது. பூசையும் இப்ப தெரியுதா? இன்னும் பெருசாவா? என்ன இன்னும் பெருசாவா? அதுதான். அப்ப இந்த போர்டு ஃபுல்லா ஆயிரும். கருப்பு வாங்கிருக்கலாமோ? நல்லா இருக்கும்ண்ணே. யாரோ சொன்னாங்க சிவப்பு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. வேற யாரும் இங்க பக்கத்துல பிள்ளைகிட்ட கேளுங்களேன், யாரோ வச்சுக்காம கேளுங்க. கேளுங்க, எனக்குள்ள கேளுங்க. புழுதான் தெரியும், வெள்ளைக்கு புழுதான் எல்லாம் தெரியும். பூசையும் பூசை கேட்ட போதும் பூசை செய்யும் நேசம். இல்லையா? பூசையும் பூசை கேட்ட போதும் பூசை செய்யும் நேசம். எழுத குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் முக்கியமான பாட்டு சார். புக்கில் கிடையாது, இந்த புக்கில் வரல. இது திருவிளையாடல் புராணத்துல வருது சார். மேல போட்டுக்க பார்த்தீங்களா, திருவிளையாடல் புராணம். பூசையும் பூசை கேட்ட பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் போதும். பூசையும் பூசை கேட்ட பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமாகிய மறை முதலடிகள் போற்றி. எடுத்துக்கிறீங்களா? போட்டோ எடுத்துக்கோங்க. பூசைன்னா என்ன? பூசைன்னா என்ன? நாம பண்ற சிவ பூஜை. இதை இப்படி வச்சிருக்கீங்க சார்? ஒண்ணும் இதோ சரி, நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க சார். கிளார் அடிக்க நீங்க இப்படி சைலண்ட் தெரியுமா? இந்த லைட் ஆஃப் பண்ணுமா? இது எதுக்குள்ள ஆஃப் பண்ணுங்க.
இப்ப கிளியரா தெரியுது. ரைட்டு சார், நான் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்ப எடுத்துட்டீங்களா? போட்டோ எடுத்துட்டீங்களா? தெரியுதா சார்? எடுத்தீங்களா? நீங்க எடுத்தீங்களா சார்? சரி. அப்ப பூசை என்ன? நம்ம பண்ணக்கூடிய சிவ பூஜை. பூசையும் பூசைக்கேற்ற பொருள்கள் பொருள்களை வைக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு ஞாபகம்? நாம சம்பாதிச்சு வாங்கினது வருமா வர்றதான்? அது சுத்தமா அதை அறுபற்றணும். பூசைக்கேற்ற பொருள்களும் அவர் தான், பூசையும் அவர் தான், பூசைக்கேற்ற பொருள்களும் சாமி தான். பூசை செய்யும் நேசன் யாரு? நீங்களா சிவ பூஜை பண்ணீங்க? பண்றது யாரு? சாமி பண்றாரு. அதாவது பூசை செய்யும் நேசனும் அது சாமி. பூசையும் அவர் தான், பூசைக்கேற்ற பொருள்களும் அவர் தான், பூசை செய்யக்கூடிய நேசன் ஆகிய பூசை செய்யக்கூடிய ஆளும் சிவபெருமான் தான். பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும். அதுக்கு பயனை கொடுப்பதும் யாரு? சாமிதான் கொடுக்க முடியும். அதுக்குரிய பயனும் பேரும் நல்கும்னா பயன், அதுக்குரிய பயன். ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன். கடைசி பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வு முதற்கொண்டு நீதான் சாமி அப்படின்ட்ட. யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை. அது வந்து ஆனாமல வாசனை. பெருங்காய டப்பால பெருங்காயம் எடுத்துட்டாலும் அந்த வாசனை இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதே போல நம்ம ஆனாமலம் போனாலும் கூட அந்த வாசனை கூட விடாதான். நான் செஞ்சேங்கிற உணர்வு ஒரு மூலையில இருக்கும். அது கூட சுத்தமா இருக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அது சுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு சிவ பூஜை பண்ணாலே நம்ம அந்த வாசனை மூலம் போயிடும். இந்த பாடலை படிச்சாலும் போயிடும். ரெண்டாவது, திருவாசகத்துல சுட்டெடுத்தல்னு ஒண்ணு இருக்கு. சுட்டெடுத்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டெடுத்தல் எதுல வருது? திருச்சதகத்துல எந்த பாட்டு? மீதான எதிர் விதத்தா கிடையாது. சுட்டெடுத்தல் எழுதுவாங்க. அடி சொல்லிடுறேன். வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமான். வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் பெருமானே என கேட்டு வேட்டதஞ்சாய் பள்ளந்தான் உறுப்புகளின் கீழ்மேலாக பதைத்து ரூபவதிர்க்க என ஆண்டாய்க்கு உள்ளந்தான் இன்று உச்சியளவு நெஞ்சாய் முருகாதால் கல்லாம் கண் இணையும் மரமும் தீவினை இருக்குங்கிறதுல மாணிக்காசு. அது என்ன சொல்றாருன்னா, அதுல அந்த தலைப்பு என்னன்னா சுட்டறுத்தல்னு பேரு. சுத்தம் எழுதல சா. இன்னைக்கு நிறைவேறதுனால இது கூட எழுத மாட்டேங்கி. பரவாயில்ல, இந்த இது முடிகிற வரைக்கும் நமக்கு இருந்திருக்கு. என்ன இன்னையோட அவ்வளவுதான், இன்னையோட பூஜை முடியுது. அடுத்து நம்ம சொற்பொழிவு தான் வரும் அடுத்து. அப்ப இது வந்து சுட்டறுத்தல்னா எதை சுட்டறுத்தல்? ஆணவ மலத்துடைய வாசனையை கூட என்ன செஞ்சிடும்? சுத்தம். ஆணவ மல வாசனை, மல வாசனை. எந்த ஒரு பொருளையுமே சுட்டாச்சுன்னா அடுத்து எதையும் செய்ய முடியுமா? ஒண்ணு. மக்காச்சோளத்தை சுட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் போய் வச்சா முளைக்குமா? முளைக்க. அது மாதிரி ஆனமல வாசனை கூட சுத்தமா இல்லாத நிலை இந்த சுட்டறுத்தல்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் பாத்தீங்கன்னா, ஆய நான் மறையவன் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரினும் கடையனாய நாயின் ஆதலையும் நோக்கி கொண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன். ஆதலால் என்னை ஆண்டு கொண்டாய் அறியாதாம் இல்லையே மற்ற நான் பேயினேன் இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் நீ சொல்லி பேசுகிறேனே அப்படிங்கிறாரு மாணிக்கா சொல்லுவான். உனக்கு அடியாரு கிடைச்சிருக்க மாட்டாங்க சாமி, அதனாலதான் நீ ஆட்கொண்டிருக்க அப்படிங்கிறாரு. இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு, நம்ம 4 பேர்த்த சொல்லுவோம், இப்போ எல்லாமே செய்வோம். யான்கிற உணர்வு நமக்கு எப்பயுமே இருக்கும். மாணிக்கவாசகர் சுத்தமா அது கூட கிடையாது. ரெண்டாவது, ஒவ்வொரு நிலையில என்ன சொல்றாருன்னா, தனியனேன் பெரும் பெரும் ஒவ்வொரு தடங்கரையில் எட்டுண்டு பற்று ஒன்று இன்றி கனிநேர் துவர்வாயால் என்னும் காலால் கலக்கொண்டு காம சுறாவில் வயப்பட்டு இது என்னே உயுமாறு என்று எண்ணி 5 எழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கேங்கிறாரு. நானு காமத்துல போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு குருவா வந்து சிவபெருமான் என்ன பண்ணாரு? 5 எழுத்த உபதேசம் பண்ணாரு. நான் தப்பி கரை வந்துட்டேன் அப்படின்னாரு. உங்களுக்கு ஆமா, அப்படிதான் இருக்கும் இந்த உலகத்துல. எல்லாத்துக்கும் காமம்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஆசை. இந்த உலகத்துக்கு மேல கொண்ட ஆசை. எல்லாத்துக்கும் எதை பார்த்தாலும் ஆசை வருது. இந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஆசை வந்துருது, ஆளுகளை பார்த்தா ஆசை வந்துருது, உலகத்துல வசிக்க ஆசை இருக்கு, எல்லாத்தையும் எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. அதெல்லாம் அதான் சொன்னாரு, மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் திருமுறைகள் ஓதாய் 5 எழுத்தை நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய்
மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னாரு குருஞான சம்பந்தர். அப்ப அந்த ஆசையை அறுத்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சிவபெருமான நல்லா வழிபாடு சிவபூஜை பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஆசை போயிடும், பாசம் போயிடும், எல்லாமே போய் சிவத்துல நீங்க அழுத ஆரம்பிச்சிருவீங்க. அதுல இந்த சுற்றத்தில் வந்து சுத்தமா அந்த ஆணவமல வாசனை கூட இல்லாத நிலை தான் இந்த சுற்றத்துல மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. அதுக்குதான் அதுக்கு சுற்றத்தல்னே பேரு. ஏதோ ஆணவமல வாசனையா சுட்டு அறுக்கிறது. நமக்கு பிறவியை அறுக்கக்கூடிய பதிகமும் அந்த பதிகம். நிறைய பேசிந்தான் எந்தா எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசிந்தான் திருநீரே நிறைய பூசி பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதமை ஆண்டானை அவாவல்ல கல்வினேங்கிறத விட மாணிக்கவாசகர் சொல்றாரு. பேசுறது யாரை பத்தி பேசணும்? சிவபெருமானை பத்தி பேசணும் இல்லையா? கம்முன்னு இருக்கணும், பேசவே கூடாது. அடுத்தவங்களை பத்தியே நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசிந்தான் எந்தா எந்தை பெருமானே என்று பேசி பேசி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசி பேசி புண்ணே வந்துடணுமா, அந்த அளவுக்கு பேசணுமா சாமியை பத்தி. நாவல வந்து வடு வந்துடணும், இந்த அளவுக்கு பேசணும். நம்ம அடுத்தவங்களை பேசுறதுக்கு கூட நாக்குல புண்ணு வந்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நம்ம விட மாட்டோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம சாமி நல்லா பேசி பேசி அடியாரெல்லாம் 4 பேர் உட்காந்தோம்னா என்ன செய்யணும்? உட்காந்து சாமி இன்னைக்கு எந்த திருக்கோயில் போனா, இன்னைக்கு எதுவும் யாத்திரை இந்த மாசம் போட்டிருக்காங்களா, இல்ல வழிபாடு நமக்கு என்ன இருக்கு, முற்றோதல் இந்த வாரம் எங்க படிக்கணும், இந்த வாரம் எந்த உழவார பணி எங்க இருக்கு, இதை பத்தியே தான் சிந்திக்கணும். அடியார்கள் எல்லாம் கூடியாச்சுன்னா அடுத்தவங்க பத்தியே நம்ம பேசவே கூடாது. நமக்கு அதுக்கு ரைட்ஸே நமக்கு கிடையாது. ஏன்னா எல்லாம் சிவன் செயல் என்று ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதன் யான் பிறரை நொந்து. நம்ம நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சு அடுத்து இப்ப எல்லாத்தையும் செஞ்சாச்சா, எல்லாத்தையும் அர்ச்சிச்சாச்சு. பின்பு மூலத்தால் மகாமுத்திரை கொடுத்து அறிக்கையும் கொடுத்து சுவாமி அஞ்ஞான வடிவிருக்கின்ற அடியன் பூசையில் அறியாது செய்த அபச்சாரங்களை எல்லாம் திருவுள்ளத்தில் பொறுத்து அருள வேண்டும். சாமி என்ன கேட்கணும்? நான் ஏதாவது தவறா செஞ்சேன்னா பெருமான் வந்து பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு பூஜையின் முடிவுல சாமி கிட்ட கேட்கணும். புரியுதா சார்? என்று விண்ணப்பம் செய்து கொண்டு வேண்டிக் கொண்டு சுவாமி திக்குபந்தனம் அவகுண்டம் பண்ணி தேனுமுத்திரை மகாமுத்திரை கொடுத்து பரா முகார்த்தியம் கொடுத்து இருதாய நம என்று நமசிவாய இருதாய நமசிவாய நம என்ற இருதயத்தினாலே சுவாமி எழுந்தருள பண்ணி ஒடுக்கி சாமி என்ன செய்யணும்? எந்த முத்திரையை வச்சு ஒடுக்கணும்? நல்லா பார்த்துக்கோ. இந்த திவ்ய முத்திரைன்னு முத்திரை முத்திரை ஓம் இருதாய நம அப்படின்னு ஒடுக்கணும். சாமி ஒடுக்கும் போது சாமி ஒடுக்கும். அம்பாலையும் இப்படி அது மாதிரி பரிவாரத்தை யார் யாரெல்லாம் எழுதல் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேரும் என்ன செய்யணும்? இருதாய நம என்று ஒடுக்க வேண்டும். பின்பு சிவகுரு சிவசூரியர் அவரவரையும் திருமாந்திரங்களாலே அர்ச்சித்து சாமானிய அறிக்கத்துல மற்றவங்களுக்கு பரிவாரத்துக்குள்ள எந்த அறிக்கையும் முதல் இருக்கக்கூடிய சாமானிய அறிக்கிறோம் அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அறிக்கைத்தால் பராமுக வாக்கியம் கொடுத்து உத்தியாபனம் பண்ணி இருதாய நம என்று அவர்களையும் என்ன செஞ்சிடணும்? சிவசூரியன், புத்திசாதேவி, உஷாதேவி, அப்புறம் கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை எல்லாத்தையும் இருதாயிரம் சொல்லி என்ன செஞ்சிடணும்? இருதயத்துல யார் யாரெல்லாம் எழுந்தல் பண்ணீங்களோ அத்தனை வரையும் இருதாயிரம் சொல்லி ஒடுக்கணும். புரிஞ்சுச்சா? புரியுதா? மனமணி வந்து பரிவாத சாமி கொடுக்கும் போது பரிவாதத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல, கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப சாமி கிட்ட வந்து நம்ம அப்பயே சொன்னோமே, அந்த நேரத்திலேயே உணவு கொடுக்கும் போதே பரிவார தேவதைக்கு எப்படி சாமி கொடுத்தோமோ அதே பரிவார தேவதைக்கு கொடுத்துட்டு பரிவார தேவதைக்கெல்லாம் அந்த பாத்திரத்துல இருந்து கொடுக்கணும். சாமிக்கு வந்து இந்த 3 இடத்துல இருந்து கொடுத்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? சாமிக்கு வந்து தண்ணி கொடுக்கறது வந்து இந்த விசேஷ அறிக்கையத்துல இருந்து சாமிக்கு எதனால கொடுக்கணும். சரிதானே சார்? அப்படி அப்புறம் சிவசூரி அவங்களோட திருமந்திரத்தினால சாமானிய அறிக்கையத்தால் பராமுகமும் கொடுத்து உத்தியாவனம் பண்ணி இருதாயிரம் என்று ஒடுக்கி கொள்க. பின்பு கடைசி சண்டேஸ்வர பூஜை. கடைசி எல்லாத்தையும் ஒடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பூஜை? சண்டேஸ்வரர் எங்க இருப்பாரு? அது பாருங்க, சுவாமிக்கு ஈசான திசையில். சாமி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா எடுக்கலையா? ஈசான சாமிக்கு ஈசான திசை இந்த சைடு. இங்கக்குள்ள யார் வருவா? சீசான திசையில் சீயான தானத்திலே அர்த்த சந்திர கிருதியாகிய மண்டலம் விட்டு சடுத்தாசனம் அங்க அந்தாசனம், ஜன்மாசனம், ஞானாசனம், வைராக்கியாசனம், ஐஸ்வர்யாசனம், பத்மாசனம் சடுத்தாசனம் செய்து அவருக்கு எப்படி சாமி பண்ணமோ அதே மாதிரி அவருக்கும் அந்த ஆசனம் கொடுத்து அவரை அமர வைக்கணும். இன்னும் அவர் வரல, அந்த இடத்துல இருக்கிறதா பாவிக்கணும். இன்னும் நம்ம மந்திரத்தை சொன்னாதான் அவர் வருவாரு.
சண்டேஸ்வராசனாயமோ சண்டேஸ்வர மூர்த்தியானமோ சண்டேஸ்வராயணம்னு சொன்னா தான் அவர் அங்க வருவாரு. இப்போ வந்து திசையை பார்த்தாச்சு, அங்க வந்து சடுத்தாசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஓம் காம் சண்டாசனாய ஹூம் பண்ணமக என்று சண்டாசனம் அர்ச்சித்து ருத்ராங்க தன்னில் செழித்தவராய் கரிய நிறமும், இப்ப எப்படி இருப்பாரா சண்டேஸ்வரனரு? கரிய நிறமும் அக்னி ஜொலிப்பது போல் விளங்கான் என்ற 4 திருமுகமும். அவருக்கு எத்தனை திருமுகம்? 4 திருமுகம். 4 திருமுகம்னு நமக்கு ஞாபகம் வருதுன்னா யார் வரும்? பிரம்மா தான் ஞாபகம் வரும். நமக்கு 4 முகம்னா யார் ஞாபகம் வரணும்? சண்டேஸ்வரன் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவருக்கு 4 முகம், கரிய நிறம். வேற என்னெல்லாம் இருக்கும் அவருக்கு அப்படின்னா, அவருக்கு சொல்றாங்க பாருங்க, விலங்கான் என்ற திருமுகம் முகங்கள் தோறும் முக்கண்ணு. எப்படி சிவபெருமானுக்கு இருக்கோ அதே போல அவருக்கும் 4 முகத்துக்கும் 3 கண்ணு இருக்கும். முக்கண்ணும் சந்திரனை தரித்த ஜடையும், எப்படி சாமி இருக்கோ அதே போல அவருக்கும் இருக்கும். சர்ப்ப கங்கணமும், சர்ப்பம்னா பாம்பு, எப்படி சாமி அணிஞ்சிருக்காரோ அதே போல அவருக்கும் சர்ப்பம் இருக்கும். வள 2 4 அதே மாதிரி 4 திருமுகம், 4 திருக்கரம், முப்புரி நூலு, சர்ப்பத்தாலான முப்புரி நூல். அவருக்கு பூநூல் எப்படி இருக்குமோ பாம்பு அவருக்கு பூநூலாக இருக்கும். யாருக்கு? சிவபெருமானுக்கு பூநூல் எது? இவருக்கு பாம்பியான சாமி பூநூல் அணிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? திருமாலுடைய அந்த கட்ட சொல்றாங்க, திருமாலுடைய திருமுடி இருக்கு பாருங்க, அத சிவபெருமான் பூநூலை தரிச்சிருப்பாரு. யாருடைய திருமுடிய? பெருமாளுடைய, விஷ்ணுடைய திருமுடிய. விஷ்ணு கேசோப்பியோ நமன்னு ஒரு மந்திரம் இருக்கு. விஷ்ணு கேசோப்பியோ நம அப்படின்னா, கேசம்னா முடி. விஷ்ணுனுடைய திருமுடியை பூநூலாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஏன்னா டக்குனு சிவபெருமான் பூநூலை பார்த்தாலே நமக்கு என்ன வரணும்? விஷ்ணுனுடைய திருமுடி ஆவது. இப்ப இவருக்கு வந்து சர்ப்பம் தான் அவருக்கு என்னதான் வருது? முப்புரி நூலாக வருகிறது. இடக்கரம் 2 ஜெபமாலை, இடது கையில என்ன இருக்கும்? ஜெபமாலை இருக்கும். இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். பாருங்க, இப்ப சண்டீஸ்வரர் இந்த உங்களுக்கு படத்தை எடுத்து காமிக்க பாருங்க. சண்டீஸ்வரர் பாருங்க, 4 திருக்கரம் இருக்கா? ஒவ்வொன்றும் என்னென்ன வச்சிருக்கா பாருங்க. ஜெபமாலை வச்சிருக்காரா? கையில வச்சிருக்காரா? வலதுல என்ன எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த கடைசி பக்கத்துல நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. வழக்கிரம் என்று மழுவும் கமண்டலமும் வலதுல. இடது கரத்துல வந்து ஜெபமாலை, சூலம், வெண்டாமரை ஆசனம். அவருக்கு வெண்டாமரையில தான் இருப்பாரு. யாரு? அது மாதிரி நம்ம இருதய கமலம் இருக்குல்ல, சாமியை பூசிப்பீங்கள, அது என்ன தாமரை தெரியுமா உங்களுக்கு? வெண்டாமரை. மறந்துடக்கூடாது. நம்ம இருதயத்தில் வச்சு பூசிக்கக்கூடிய தாமரை வந்து வெண்டாமரை. சாமி வந்து செந்தாமரை காடு அணைய மீன் தனிச்சுவர். ஆனா நம்ம இருதயத்துல இருக்கும்போது வெண்டாமரை. மறந்துடக்கூடாது. அப்படி இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். தியானித்து ஓம்காம் சண்டாச மூர்த்தியே ஹூம் பண்ணமக என்று சண்டமூர்த்தியால் அச்சித்து ஓம்காம் சண்ட நேத்திரோப்பியம் ஹூம், அது சண்டேஸ்வரன் நிறுவி அவருக்கு இருக்குவதாக பாவித்து, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மூலத்தால் அர்ச்சித்து, அப்புறம் அவருக்கு நேத்திரம் கொடுத்து, எப்படி சாமிக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி அவருக்கு 3 முகங்கள் தோறும் முக்கண்ணு கொடுத்து, அதுக்கப்புறம் இருதயம் அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு இருதாயனமோ சிரசாயனமோ சிகாயனமோ கவசாயனமோ நேத்திரப்பியமோ அஸ்திரம் 5 அந்த 6 சட்டங்கத்தை கொடுத்து எல்லாம் அப்படி உடம்பு பூரா அவருக்கு கொண்டு வரணும். இருதயம், சிரசு, சிகை எல்லாத்தையும் கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சிக்கணும். அர்ச்சித்து சண்டாசர இருதாய ஹூம் பண்ணவக என்று ஓம் இது ஒவ்வொன்றுக்கும் சொல்லும்போது ஓம் காம் சண்டாசர இருதாய நம, ஓம் காம் சண்டாசர சிரசாய நம, ஓம் காம் சண்டாசராய சிகாய நம அப்படின்னு சொல்லி அந்த 6 மந்திரங்களை சொல்லி சாமியை அர்ச்சிக்கணும். யாரா? சண்டேஸ்வரன். ஹூம் பண்ணணும். ஹூம் பண்ணமக அப்படி என்று பண்ணி அந்த 6 மந்திரத்தை சொல்லி அர்ச்சித்து ஆசன பத்திரமிட்டு சந்தனம் சாத்தி அதில் ஆசன மூர்த்தி மூலத்தோடைய அர்ச்சித்து விசேஷ அறிக்கையம் கொடுத்து, எப்படி சாமிக்கு விசேஷ அறிக்கையம் கொடுத்தோமோ அது சாமிக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ அத்தனை யாரு கொடுக்கணும்? சண்டேஸ்வரனுக்கு கொடுக்கணும். அபிஷேகம் செய்து அர்க்கியம் புரோகித்து மகாதேவருக்கு சாத்தி முன் கழித்து வைத்த நிர்மாலியம், ஏற்கனவே சாமிக்கு எடுத்து வைத்த அந்த நிர்மாலியத்தை எடுத்து கொண்டு வந்து யாரு கொடுக்கணும்? சண்டேஸ்வரனுக்கு கொடுக்கணும். புஷ்பம், திருமேய பூச்சி, பரிவட்டம், திருமாலை, சாமிக்கு என்னென்ன சாத்திருக்கோம் அத்தனையும் கொண்டு வந்து யாரு கொடுக்கணும்? சண்டேஸ்வரனுக்கு கொடுக்கணும். எடுத்து நீங்க என்ன செய்யணும்? அதை இடமா சாமிக்கு சாத்தணும், எடுத்து கொண்டு வந்து இவருக்கு சாமிக்கு சாத்தணும். சாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க 2வது மறுபடியும் சாமி கொடுக்க கூடாது. சாத்தி பிடிச்சிட்டு இதை வந்து நீங்க அப்படியே எடுத்து உள்ள வச்சிடணும்.
பெட்டிக்குள்ள வச்சிடணும். பெட்டிக்குள்ள வைக்கும்போது அந்த தீபருத்தருக்கு அறிக்கையை கொடுத்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி தீபத்தீபம் காட்டி அதுக்கப்புறம் உள்ள வச்சு அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதித்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானே பண் பண் செய்த இசைபாடும் பலனும் சேர் என் அப்பனை கண்பொருந்தும் போதத்து கைவிடனான் கடவேனோ என்று அப்பசாமி சொல்ற பாட்டை நம்ம ஞாபகம் அதை எழுதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்ன பாட்டு? மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதித்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானே பண்பொருந்த இசைபாடும் பலனும் சேர் என் அப்பனை கண்பொருந்தும் போதத்து கைவிடதான் கடவேணும். அப்படி வச்சுட்டோம்னா பெட்டியில பாதுகாப்பா யார் வச்சிருப்பா? வச்சிருப்பா. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா சிவபூஜையை பத்தி எவ்வளவு பெரிய பாக்கியம். சிவபூஜையை பத்தி கேட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. சிவபூஜை யாரெல்லாம் கேட்டீங்களோ யாருக்கு பிடிக்கும்? சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நிலைக்கு சாமி உங்களை கூட்டு போய்கிட்டே இருப்பாரு. சிவபூஜையை பத்தி கேட்கறவங்களை பார்த்தா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவபூஜை சாமிக்கு எது பிடிக்கும்? சிவபூஜை பண்றவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அது சொல்றல எண்ணில் ஆகமும் இயற்கை இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே. சிவபெருமான் விரும்புறது என்னது? சிவபூஜை. சிவபூஜை பண்றவங்களை பார்த்தா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூஜை நாமளும் என்ன செஞ்சிடணும்? முடியறோம் வாங்கி அடுத்து செஞ்சு அவருக்கு சாமி குக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து திருமணம் பேச்சு பரிவட்டம் திருமாலை இண்டை தொடர்களை அலங்கரித்து சாத்தி சுவாமிக்கு நிவேதனம் வைத்திருக்கின்ற சிவபிரசாதமான சாமி கொடுத்த அந்த சிவபிரசாதத்தை எடுத்து கொண்டு வந்து சண்டேஸ்வரருக்கு ஓம் சண்டேஸ்வராய சுவாகா அப்படின்னு சொல்லி 4 முகத்துக்கும் என்ன செஞ்சிடணும்? கொடுக்கும். அறிக்கை கொடுத்து ஜெபித்து சாத்தி கைகொட்டி கும்பிட்டு தோத்திரம் செய்து சுவாமி சண்டேஸ்வர மூர்த்தி அடியேன் பூசையில் அறியாமல் செய்த அபச்சாரங்களை எல்லாம் பொறுத்தருளி சிவபூஜா பலன்களை அடியேனுக்கு கட்டளையிட்டு அருள வேண்டும் கேட்கணும். அதாவது கட்டளையிட்டு அருள வேண்டும் சிவபூஜா பலன்களை. இப்ப சண்டேஸ்வரர் இப்ப நீங்க சிவபூஜை வீட்டுல பண்றீங்க. சண்டேஸ்வரர்கிட்ட என்ன கேட்கணும்? சிவபூஜா பலன்களை அடியேனுக்கு கட்டளையிட்டு அருள வேண்டும் கேட்கணும். நீங்க திருக்கோயிலுக்கு போறீங்க, அங்க போய் சண்டேஸ்வரர்கிட்ட என்ன கேட்பீங்க? சிவ தரிசனத்துக்கு போறீங்க, அப்ப அவர்கிட்ட போய் கோயில போய் சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தரல வேண்டும் கேட்கணும். இங்க வந்து சிவபூஜா பலன்களை அடியனுக்கு கட்டளையிட்டு அருள வேண்டும் கேட்கணும். அவ்வளவுதான். பின்பு அர்க்கங்களை இருதயத்தில் ஒடுக்கி விட்டு கரணியாசம் அங்கயாசம். இப்ப அவரை இருதயம் சொல்லி ஒடிக்கணும். ஒடிக்கிட்டு அதை கரணியாசம் அங்கயாசம் பண்ணணும். ஓம் அஸ்திராபேட் அஸ்திராபேட் சுவாசனம் சிவமூர்த்தி நம்ம அந்த கரணியாசம் பண்ணி அப்புறம் அங்கநியாசம் பண்ணி முடிச்சுட்டு நிர்வாலியங்களை மாற்றி பூமி சுத்தி செய்து கால் கைகளையும் சுத்தி செய்து கொண்டு ஓம் அஸ்திராபேட் கை காலெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு நம்ம வெளியில எந்திக்கும் போது அங்கநியாசம் பண்ணி நூனாதிக அகோரம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா உட்காந்து அகோர ஜபம் 108 தடவை ஜெயிக்கணும். 108 தடவை முடியாதவங்க 28 முறையாவது ஜெயிக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம்? 28 முறை சொல்றோமா? 28 முறை 108வது 28வது ஜெபித்து கூடின மட்டும் ஜபத்தியானம் செய்து கடைசி ஒருக்கா ஜபத்தியானம் பண்ணணும். இந்த 28 தடவை சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்படியே அந்த தியானம் பண்ணி முடிச்சு எந்திரிக்கும். வந்து சுவாமிய நினைச்சு அதை ஜபத்தியானம்லாம் முடிச்சு திருக்கோயில் அதுக்கப்புறம் மட்டும் ஜபத்தியானம் செய்து பின்பு ஆகம பூசை பண்ணி திருக்கோயிலுக்கு போய் சிவதரிசனம் செய்து நீங்க அங்கேயே நீ என்ன செய்யணும்னா அங்க ஒரு இந்த பூஜை இருக்கு. எங்க நீ கடைசி கோபூஜை இருக்கு. கோபூஜைக்கு யார் வருவா அப்படின்னா இதுல ஒரு சில இதுல போட்டிருக்கு, இதுல போடல. கோபூஜை யாருன்னா அது சனீஸ்வரர் பக்கத்துல கோபூஜை வரும். கோபூஜை வந்து ஏன்னா ஓம் சுத்தம் எழுதலையா? சரி நீ ஞாபகம் ஓம் கபிலாசனாய மூர்த்தியே நம்ம கபிலாசன மூர்த்தியே நம்ம கபிலாய நம்ம அப்படின்னோம்னா அதுக்குரிய அதிதேவம் யாரு? இந்த பசுக்களுக்கு அதிதேவம் யாருன்னா கபிலன். அவரை வந்து அவங்க எழுந்தல் பண்ணி அவருக்கு தூபதீபம் காட்டி அந்த அறிக்கையத்தை எடுத்து கொடுத்து அவருக்கு கோபூஜா அவருக்கு எல்லாமே செஞ்சு நிவேதனம்லாம் கொடுத்து அவருக்கு தனியாக வச்சுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? முதல்ல அவருக்கு நைவேத்தியம் கொடுத்து கோபூஜா பலனை அடியனுக்கு தந்தரல வேண்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு ஓம் இருதாயனம்னு சொல்லி திவ்ய முத்திரையினால ஒடிக்கணும். கோபூஜை நீங்க இங்கேயே செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அவர் கடைசி இந்த அருகம்புல் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற மாதிரி சாத்தியாவது நாம மனதால பாவித்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்கோயில போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துதான் நாம என்ன செய்யணும்? சிவபூஜைலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு திருக்கோயில போய் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குரு தரிசனம் முடிச்சுட்டு பசுவுக்கு வாயுரை கொடுத்துட்டு வெளியில வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன செய்யணும்? போய் பசுவுக்கு கொடுத்துட்டு அதரை சுத்தி ஆகார சுத்தி செய்து சாட்சி
போசனத்துடன் அதுக்கப்புறம் நம்ம போஜனம் செய்யணும். நித்திரைக்கு முன்னும் பின்னும், யாத்திரைக்கு முன்னும் பின்னும், ஆகாரத்துக்கு முன்னும் பின்னும், தாம்பூலத்துக்கு முன்னும் பின்னும் விபூதி தரித்து கொள்க. விபூதி எப்பெல்லாம் தரிச்சுக்கணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி, உறங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி, பூசைக்கு முன்னாடி பின்னாடி, இப்படி எல்லா நிலையிலையும் நம்ம திருநீர் அடிக்கடி பூசிக்கிட்டே இருக்கணும். நம்ம நெற்றியை பார்த்தாலும் எந்த நேரமும் எந்த தெரியணும், திருநீர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீ கையில எப்பவுமே திருநீர் அப்பப்போ எடுத்து பூசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? குடும்ப அளவுக்கு பொய், கோபம், களவு, அவா, இருக்காரு, இன்னாச்சொல், ஸ்ரீகமனம் இவற்றையெல்லாம் விட்டு விடுக அப்படின்னு இதோட நமக்கு முடியுது. சிவபூஜையுடைய சிறப்பு இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பദ്ധதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போட்டிருப்பாங்க. இதுவரை நிறைய விவரிச்சு போட்டிருப்பாங்க. நம்ம பദ്ധதியில இந்த மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் குடும்ப அளவுக்கு நாம என்ன செய்யணும்? சிவபூஜையில அதிக கவனம் நாம் செலுத்த வேண்டும். இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்முடைய எல்லா செயலையும் யாரு பார்த்துக்குவா? சிவபெருமான். உங்க வீட்டுல எல்லா நல்ல காரியங்களும் அது வாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்க சிவபெருமானை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வேலையில அவர் எடுத்துக்குவாரு. ஆகா, இந்த உயிருக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அவரு கெஜெட் எடுத்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிடும். நாம இவரை மறந்தோம்னா இங்க நம்ம குடும்பத்தை என் குடும்பம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி ஒன்றும் செய்ய முடியும். ஆனா நீங்க சாமிகிட்ட நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சிவபூஜை அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய செயல் முழுவதையும் யார் எடுத்துக்கிடுவா? சிவபெருமானே எடுத்துக்கிட்டு. ஏன்னா நீங்க செய்யும் போது என்ன செய்றீங்க? எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லி செய்யறதுனால, எல்லாம் சிவன் செயல் என்று செய்கின்ற காரணத்தினால எல்லா செயலும் அவரே எடுத்து பொறுப்பு எடுத்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவரே நமக்கு முடித்து வைப்பார் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவபூஜை விளக்கத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம அடுத்த வாரம் ஒரு நாள் உட்காந்து டெமோக்ரேஷன் பண்ணி காமிச்சிருவோம். என்னென்னலாம் செய்யணும், குடும்ப அளவுக்கு என்னென்ன கிரியைகளாக நம்ம செய்யலாம், அப்படி இந்த பஞ்ச சுத்தியில என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நாம சிவதீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாம என்ன செஞ்சிருவோம்? அதனால செஞ்சு காமிச்சிடும். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரத்தில் அன்பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள்வாரா உலத்தில் அன்பினர் உறவிடம் அருகிலன் விருப்பொடுந்திகரமும் வளம் வருகிலன் ஒப்புடுன்புகள் துதி செய்ய விளைகிலன் மலை போலே கனைத்தெழும்ப கடது விடவிசை வரு கருத்த வெஞ்சினம் அரடித நுழைய கதித்தடந்தெறி கையிரொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் செயலொளி வர அறிவுறு கருத்து நைந்து அளமொரு தலைவைகள் கணத்திலன் பய மரவை முதுகினில் வருவாயே வினை தளந்தனில் அழகுகள் புதி கொள்ள விடுக்குடைந்து மெய்வுசை ததை உண விரித்த புஞ்சியர் எனும் அவுனையாவர் புரிவேலா மிகுத்த பண்புயில் உயிர் மொழி அழகிய குடிச்சி குங்கும மலைபுகளுடு நரை விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தின் அஞ்சதி மறை பொடி முறை கொடு புனச்சொரிந்தில கொடிய பினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வடியளி நிறைந்த விட்ட அன்போடு அருகிய கொள்கைகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமானே சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் வேண்டாம் நந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவுடைய வாழ்வு நமச்சிவாய் தேவன் செயலாதி வரமுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாதுவிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓக நற்றமும் கேள்வி வல்க மேன்முகல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஐயம் நீடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக இவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி வதையே நாளுடைய போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்